1926 அக்டோபர் 14 கொழும்பு பம்ப்லப்பிட்டி மைத்ரி மண்டபத்தில் இருந்து ஒலிபரப்பானது. முதலிந்து WF குணவர்தன 1927 மார்ச் 29 இலங்கை வானொலியில் முதல் தடவையாக சிங்கள மொழியில் சொற்பொழிவை நிகழ்த்தினார். இலங்கை வானொலி ஆரம்பமான நாள் தொடக்கம் அது தொலைத்தொடர்பு தந்தி திணைக்களத்தின் கீழ் இயங்கியது. நிகழ்ச்சிகளை திட்டமிட்டு வழங்குதல் முதலான பணிகளை தந்தி திணைக்கள பொறியியலாளர்கள் அடங்கலாக பணிக்குழாம் நிறைவேற்றியது. 1949 அக்டோபர் 1 ரேடியோ சிலோன் என்ற பெயரில் திணைக்களம் ஸ்தாபிக்கப்பட்டு அதன் கீழ் வானொலி சேவை கொண்டு வரப்பட்டு அக்டோபர் 5 தொடக்கம் இயங்கியது. ரேடியோ சிலோன் திணைக்களத்தின் முதலாவது பணிப்பாளராக ஜோனெல் லாம்சன் கடமையாற்றினார். அவரை தொடர்ந்து MJ பெரேரா அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டார். 1952 ஆகஸ்ட் 5 வர்த்தக ஒலிபரப்பு ஆரம்பமானது. திணைக்களமாக இயங்குவதில் உள்ள சிரமங்கள் காரணமாகவும் நிகழ்ச்சிகளை தரமாக்க வேண்டிய தேவை காரணமாகவும் 1967 ஜனவரி 5 ரேடியோ சிலோன் திணைக்களம் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனமாக கூட்டணைக்கப்பட்டது. அந்த கூட்டுத்தாபனத்தின் முதலாவது தலைவர் மற்றும் பணிப்பாளர் நாயகமாக நெவில் டி ஜாவீர நியமிக்கப்பட்டார். 1978 பிப்ரவரி 9 இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தலைவர் பணிப்பாளர் நாயகம் ஆகிய பதவிகளுக்கு தனித்தனியாக 2 பேர் நியமிக்கப்பட்டார்கள். திரு ஏமன் காரிய கரவண தலைவராகவும் தேவிஸ் குருகே பணிப்பாளர் நாயகமாகவும் நியமனம் பெற்றார்கள். 1989 நவம்பர் 3 சிட்டி FM அலைவரிசை ஆரம்பிக்கப்பட்டது. அதுவே இலங்கையின் முதலாவது பண்பலை வானொலி சேவையாகும். சமகாலத்தில் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தால் சிங்களத்தில் 3 வானொலி சேவைகளையும், தமிழ் மொழியில் 2 சேவைகளையும், ஆங்கிலத்தில் 1 சேவையையும் நடத்தி வருகிறது. இவை தவிர 5 பிராந்திய சேவைகள் ஊடாகவும் பிரத்யேக சேவைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. தம்பான ரேடியோ சமூக வானொலியாக இயங்கி வருகிறது. ஹிந்தி மொழியிலும் கடல் கடந்த நாடுகளுக்கான நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பப்பட்டு வருகின்றன. ஆசியாவின் முக்கியமான ஒலித்தட்டு களஞ்சிய சாலை இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் உள்ளது. இந்தியாவிலும் கிடைக்காத தமிழ், ஹிந்தி இசைத்தட்டுக்களின் மூல வடிவங்கள் இங்கிருக்கின்றன. உலகின் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சிகள், சர்வதேச தலைவர்களின் உரைகள் போன்றவற்றின் ஒலிப்பதிவுகளையும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன ஒலித்தட்டு களஞ்சிய சாலையில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளன. இந்த வானொலி நிலையம் 2009 ஜூலை 29 பழைய பாடல்களையும் நிகழ்ச்சிகளையும் டிஜிட்டல் மேப்படுத்த தொடங்கியது. அன்றைய தினம் டிஜிட்டல் சுவடிக்கூடமும் திறக்கப்பட்டது. 2016 ஜூலை 15 கொத்மலை சமூக வானொலி சேவைகள் வளாகத்தில் சகல வசதிகளையும் கொண்ட SLBC மீடியா அகாடமி ஆரம்பிக்கப்பட்டது. பின்னர் தேசிய வானொலியின் அலைவரிசைகளை இணையதளங்களின் ஊடாக அதே நேரத்தில் கேட்பதற்கு வசதியாக அலைவரிசைகளும் ஸ்ட்ரீமிங் முறையில் ஒலிபரப்பு செய்யப்பட்டன. 2019 செப்டம்பர் 15 இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் 6 பிரதான தேசிய சேவைகளையும் பிராந்திய சேவைகளையும் ஒரே தளத்தில் செவிமடுக்கக்கூடிய திறன்பேசி செயலி ஆரம்பிக்கப்பட்டது. இலங்கையின் வானொலி வரலாற்றில் திறன்பேசி செயலி ஒன்று ஆரம்பிக்கப்பட்ட முதல் சந்தர்ப்பம் இதுவாகும். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் இன்று ஊடகத்துறையின் பரிணாம வளர்ச்சிக்கு ஈடுகொடுத்து நவீன மாற்றங்களை உள்வாங்கிக் கொண்டு இன்று சமூக ஊடகங்களிலும் கால் பதித்து நாட்டு மக்களுக்கு சேவையாற்றி வருகிறது. தேசிய வானொலியின் 100 விழாவை முன்னிட்டு அதன் தலைமையக வளாகத்தில் நேற்று முழு இரவு நேர பிரித்பாராயணம் இடம்பெற்றது. அதன் தொடக்கத்தில் கோட்டே ஸ்ரீ கல்யாணி சாமகிரி தர்ம மகா சங்க சபையின் தலைமை மதகுருவும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழக வேந்தருமான அக்க மகா பண்டித அதிசங்கைக்குரிய இத்தேபான தம்மாலங்க தேரர் அனுசாசனம் வழங்கினார். இளைஞர் என்ற தேசிய அடையாளத்தை கட்டி எழுப்புவதற்கு தேசிய வானொலி நிறைவேற்றிய சேவை அளப்பெரியது என்றும் அவர் குறிப்பிட்டார். வரலாற்று சிறப்புமிக்க ரத்மலானை பிரம்ம தம்ம சேத்திய பிரிவினாவின் தலைமை மதகுரு சங்கைக்குரிய கலாநிதி மாயிடிபே விமலசார தேரர் அனுசாசனம் வழங்கிய போது போட்டித்தன்மை வாய்ந்த ஊடக கலாச்சாரத்தில் மொழியை முறையாக பிரயோகிப்பது பற்றியும்
சரியான பாதையில் செல்வது பற்றியும் சொல்லிக் கொடுத்த பெருமை தேசிய வானொலியை சார்ந்தது என குறிப்பிட்டார். இந்த வானொலி மக்கள் வாழ்க்கையுடன் பின்னி பிணைந்திருக்கிறது. இலங்கை கலாச்சாரத்திற்கு முன்னுரிமை வழங்கும் தேசிய வானொலியின் பொறுப்புத்தன்மை வரவேற்கத்தக்கது. சமயங்களுக்கும் நெறிகளுக்கும் முன்னுரிமை வழங்கி நேர்களுக்கு செய்தி சொல்லும் தேசிய வானொலி எதிர்காலத்திலும் அளப்பரிய சேவையை நிகழ்த்தும் என்று சங்கைக்குரிய கலாநிதி மாய்டிவே விமலசார தேரர் தெரிவித்தார். தேசிய வானொலியின் 100 விழாவை முன்னிட்டு கூட்டுத்தாபன வளாகத்தில் இன்று பிக்குமார் 100 பேருக்கு தானம் வழங்கப்படும். முன்னாள் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி காமினி காரியவசம் எழுதிய தேசிய வானொலியின் 100 தடங்கள் என்ற நூல் இன்று வெளியிட்டு வைக்கப்பட உள்ளது. வெளியீட்டு விழா கழனி பல்கலைக்கழக வளாகத்தில் இடம்பெறும். அந்த பல்கலைக்கழகத்தில் அபிவிருத்தி மத்திய நிலைய கேட்போர் கூடத்தில் தேசிய வானொலியின் 100 விழா நிகழ்ச்சியும் இடம்பெற உள்ளது. இதனை யுனிக் ரேடியோ சங்கத்துடன் இணைந்து கழனி பல்கலைக்கழக தொடர்பாடல் கற்கை பிரிவு ஏற்பாடு செய்திருக்கிறது. தேசிய வானொலியின் 100 விழாவை முன்னிட்டு மகா சங்கத்தினர் வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். ஆஸ்கிரிய பீட அனுநாயக்கர் அதிசங்கைக்குரிய வேந்தருவி உபாலி தேரர் 100 வருட காலம் முழுவதிலும் விசேட தரத்தையும் பண்பையும் பேண தேசிய வானொலியால் முடிந்தது என்றார். ஏனைய வானொலி நிலையங்களோடு ஒப்பிடுகையில் தேசிய வானொலி இன்னமும் முன்னிலையில் தான் இருக்கிறது. பிள்ளைகள், இளைஞர், யுவதிகள், முதிர்ந்தவர்கள் ஆகிய சகல தரப்பினர் மத்தியிலும் வாழ்க்கையை கட்டியெழுப்ப ஒழுக்கத்தையும் அறிவையும் போதிக்க தேசிய வானொலி உண்மையிலேயே ஒரு பல்கலைக்கழகம் என்று ஆஸ்கிரிய பீட அனுநாயக்கர் மேலும் குறிப்பிட்டார். மல்வத்தை பீடத்தின் அனுநாயக்கர் அதிசங்கைக்குரிய திம்புல் கும்புரை விமல தம்பதியரர் விடுத்த வாழ்த்துச் செய்தியில் தேசிய வானொலி ஆற்றிய சேவையை ஒட்டுமொத்த தேசமும் பாராட்ட வேண்டும் என்றார். இலங்கை வானொலி வரலாற்றில் அறப்போதனை தொடர்பாடலை ஆரம்பித்த நிறுவனம் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனமே என அவர் குறிப்பிட்டார். தேசத்தின் எதிர்காலத்திற்காக தேசிய வானொலி மேலும் பல சேவைகளை நிறைவேற்ற வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். கடந்து சென்ற நூற்றாண்டை விடவும் அடுத்து வரும் நூற்றாண்டில் தேசிய வானொலியின் பணிகள் அவசியம் என இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவரும் ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் பணிப்பாளர் நாயகமும் பாடலாசிரியருமான கலாநிதி சுனில் சரத் பெரேரா குறிப்பிட்டார். மக்களின் சிந்தனையையும் ரசனையையும் அடுத்த மட்டத்திற்கு கொண்டு செல்ல தேசிய வானொலி ஆற்றிய சேவைகளையும் கலாநிதி சுனில் சரத் பெரேரா நினைவு கூர்ந்தார். ஜனாதிபதியின் ஊடக ஆலோசகரும் பிரபல ஊடகவியலாளருமான சந்தன சூரிய பண்டார மக்களது சிந்தனையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இலங்கை ஒலிபரப்பு